அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில இருந்த பொழுது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இந்தியா முழுவதும் நீட் தேர்வை கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டிற்குள் அதை நுழைய விட்டது. கலைஞருக்கு அப்ப நீட் தேர்வு வரல. அவங்க முன்னாள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள வரல. தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்த கட்சி அதிமுக. அதிமுகவினர் நீட் தேர்வால் உயிரிழந்திருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட அனிதா சகோதரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோருக்கு இன்றைக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்துவது இன்னும் 8 மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இது அரசியல் நாடகம். தேர்தலுக்கு மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசியல் நாடகம். மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். மக்கள் அவர்களை ஏமாற்றுவார்கள். தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை மக்கள் தோற்கடிப்பார்கள். இந்த நாடகம்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது.